பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ ஐயோ ஐயோ மணிகண்டா, நீ பெத்த மவளாயா இது? எம்பூட்டு அழகா இருக்கா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எழுந்துருவாளே. ஏய், இங்க பாரு, கத்தாத. இப்ப நீ மட்டும் கத்துன அவ்வளோதான். சைலண்டா இருக்கணும், சரியா? ஏய், ஷ், கத்தாதடி. அத்தையும் மாமாவும் எழுந்துச்சிட போறாங்க. ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறியா? உன்னை பார்க்கதான். கோவப்படாத. சரி சரி, நான் கையை எடுப்பேன். முதல்ல கத்துன, அப்புறம் அவ்வளோதான். ஏய், கையை எடுக்கிறேன், கத்துன, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. நீங்க என்னடா பண்ற? உன்னை பார்க்கதான். என்ன என்ன பார்க்கவா? என்ன பார்க்கணும்னா காலையிலே பார்க்க வேண்டியதானே? இந்த டைம்ல இங்க என்னடா பண்ற? ஏய், ரொம்ப போர் அடிச்சதுடி, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். ஒழுங்கா இடத்த காலி பண்ண. நீ ரூமை விட்டு போகல, நான் கத்துவேன். சரிடி, கத்தாத. நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. அப்புறம் என்ன? ஐ லவ் யூ. லவ் யூ சொல்ற டைமை பாரு. இடத்த காலி பண்ணடா. சரி சரி, நான் கிளம்புறேன். பாய், குட் நைட். சரியாந்திரம், மென்டல் ராணி. ராதிகா ராதிகா. ஏய், நீ இன்னும் போகலையா? உன்னை போக தானே சொன்னேன், மறுபடியும் எதுக்கு வந்த? ஏய், நான் என்ன வேணும்னாடி வந்தேன், போகலான்னு தாண்டி வெளில போனேன். ஆனா உங்க அம்மா வந்துட்டாங்க. என்ன அம்மாவா? அச்சோ, போச்சு, நல்லா மாட்டணும். உன்னை யார்கிட்ட இங்க வர சொன்னது? ஏய், உன்னை பார்க்கலான்னு தாண்டி வந்தேன். எனக்கு என்ன தெரியும்? என்னதான் தெரியும்? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் வேணா இங்கேயே இருக்கட்டுமா? தாராளமா இருந்துக்கோ. ஏன், என் பெட்ல கூட தூங்கிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு விருப்பம்னா எங்க அம்மா கிட்ட சொல்லி சூடா பாதாம் பால் எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே தான். ஆனா எனக்கு பாதாம் பால் பிடிக்காதே. அடிங்க, பாதாம் பால் பிடிக்காதாமே? ஒழுங்கா இடத்த காலி பண்ண. ஏய், நான் என்ன வேணும்னாடி இங்க நின்றுட்டு இருக்கேன்? உங்க அம்மா வெளில இருக்காங்க, நான் என்ன பண்றது? இப்ப மட்டும் நான் ரூமை விட்டு வெளில போனேன், அப்புறம் அவ்வளோதான். நம்ம ரெண்டு பேர்த்தையும் தப்பா நினைச்சிருவாங்க. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டேன். சரி, நீ வா, நானே உன்னை ரூமுக்கு யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போய் விட்டுட்டேன். இன்னும் வா, கிளம்பு. ஏய், என்னடி ஒரே இருட்டா இருக்கு? அப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணா நைட் டைம்ல வீடு இருட்டாதாண்டா இருக்கும். அதுக்குன்னு எல்லா லைட்டும் மாடி ஆஃப் பண்ணி வைப்பீங்க, ஒன்று ரெண்டு போடுறதில்ல? இந்த இருட்டுல தானே நான் என் ரூமுக்கு வந்தேன். அப்ப தெரியலையாடா இது இவ்வளோ இருட்டா இருக்குன்னு? அப்ப தெரியலடி, ஏதோ உன்னை பார்க்க வர சந்தோஷத்துல அப்படியே வந்துட்டேன். வருவடா வருவ, பார்த்து நடந்து போ. ஐயோ, என்னடா என்னாச்சு? எதுலயாவது இடிச்சுக்கிட்டியா என்ன? இல்லடி, உங்க அம்மா. அம்மாவா? எங்க? தோ அங்க. ஆமா, அம்மாதான். ஐயோ, என்ன பண்றது? மாட்டிக்கிட்டேன்னா ஒரே அசிங்கமா போயிடுமே. ஏதாவது பண்ணுடி. தேவையில்லாத வேலை பண்ணி நீ மாட்டினது இல்லாம என்னையும் சேர்த்து மாட்ட வைக்க போறடா. சரி, நீங்க வா. எங்கடி? வாடா சொல்றேன். பாத்துடி, ரொம்ப வேகமா இழுக்கிற.
சரி சரி வா. கொஞ்சம் விட்டுருந்தோம், 2 பேருமே மாட்டேந்திருப்போம். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஆமாம்மா, 2 பேரும் தப்பிச்சிட்டோம். லூசாடா நீனு? போர் அடிச்சதுன்னா ஃபோனில் ஏதாவது படம் பார்க்க வேண்டியதானே? அதுக்கே நான் ஏன் ரூம் தேடி வந்தேன். நீ வந்ததால பாரு, இந்த டைம்ல நான் வீட்டை ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். ஏய், பொறுமையா பேசுடி. அவங்க இங்கே தான் இருக்காங்க. சவுண்டு கேட்டு வந்துட போகிறாங்க. பொறுமையா பேச என்னடா இருக்கு? லூசாடா நீனு? ஏய், சும்மா சும்மா லூசுங்காதடி. லூசுன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்களா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நிக்கிற பாரு. சரி விடு, ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன். உன்னை காலைல பாத்துக்கிறேன். இப்போதைக்கு அமைதியா இரு. அம்மா போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடலாம். ஓகேவா? ஆ ஓகே ஓகே. அது வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். ஐயோ, ஜன்னல் ஓரம் நிலா வேற. இது மாதிரி சீனு யாருக்கு கிடைக்கும்? அத்தாடிதலகான புரியாம பார்த்தேனே உடனானும் தயங்காம காத்தோடு காத்தாக கைகோர்த்து நடப்பேனே விலகாம. ஹலோ ஹலோ. ஆ என்ன கனவா? லைட்டா. எந்த நிலைமையில நின்றுட்டு இருக்கோம்? அப்பவும் உனக்கு கனவுல ரொமான்ஸ் இல்ல? ஐயோ. ஏய், என்னாச்சு? டேய், அம்மா மட்டும் இல்லடா, இப்ப அப்பாவும் எழுந்துச்சிட்டாரு. அங்க பாரு, 2 பேருமே அங்கதான் இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சரி விடுடி, பாத்துக்கலாம். டேய் போடா, தூக்கம் வேற வருது உன்னால. சரி, இப்ப என்ன, உனக்கு தூக்கம் வருது அவ்வளவுதானே? அதுக்கு மாமா தானடி, அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன தப்பா எடுத்துக்க போறாரு? இரு, நான் சொல்றேன். இந்த டைம்ல நான் உன்னதான் பார்க்க வந்தேன்னு சொன்னா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. என்ன கூப்பிட்டு சொல்ல போறியா? அடே, நீ என்னடா நாளைக்கே என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்க? கூப்பிட்டு சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமாடா? மாமா. ஏய், என்ன பண்ற? ஏய் இருடி, மாமா கூப்பிட்டு சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு. அவர் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. அடே, தேவையில்லாத வேலை பாக்குறடா மாமா. டே கொஞ்சம் அமைதியா இருடா. தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டுறாதடா. டேய், உன் மாமா சொன்னா புரிஞ்சுக்கலாம் மாட்டாருடா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு அவங்க போகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. நான் கை எடுக்கிறேன். நீ திரும்பவும் அவரை கூப்பிட்ட அவனை அவ்வளோதான். ஏண்டி வாய் போத்தன? நான் சொல்லியிருந்தா அவர் புரிஞ்சிருப்பாரு. ஆமா ஆமா, அவர் நல்லா புரிஞ்சிருப்பாரு. இங்க பாரு, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா அமைதியா இங்கே இரு. அவங்க போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகலாம். என்னால முடியாது மாமா. ஐயோ இவன உன்ன. டேய் ஏய், என்னடி பண்ற? என்ன? ஐயோ, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. ஐயோ, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. சொல்லட்டுமா ஒன்று சொல்லட்டுமா என் கண்ணா, என் கண்ணா, கிளதடா உன் கண்கள் ரெண்டும் வந்து ஒன்னா, ரெண்டும் ஒன்னா. நேசா கரேசா கரேசா நேசா கரேசா நேபாமா. விழியின் ஓரம் உரிமையோடு உறங்கும் நீராக
तुमसे प्यार करता हो என்னடா அப்பாடா இப்பதான் மூச்சை விட முடியுது. ஏண்டி இப்படியாடி கையை வச்சு பொத்துவ? நீ கத்திட்டே இருந்தியா, அதான் சரி சவுண்டு கேட்க கூடாதுன்னு அப்படி பண்ணேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஏண்டி என்னை திட்டின, அதுவும் புரியாத பாசையில? உன்கிட்ட போய் சொன்ன பாரு. என்ன என்ன சொன்ன அப்படி? ஏய் எனக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. நீ என்ன சொன்ன? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொன்னேன். நிஜமாவா? அப்ப நீ என்ன மன்னிச்சிட்டியா? நீ என்ன பண்ண நான் உன்னை மன்னிக்க? அடி பாவி, அப்ப இத்தனை நாளா என்ன சுத்த விட்டுருக்க? ஆமா. என்ன ஆமாவா? உன்ன ஏய் எங்கடி ஓடுற? நில்லு. கஞ்சாட காட்டி என்ன கவுத்தா கலருப்பையா, களவாணி பயல உனக்கு காரணம் விளங்கலையா? என் பேர நீ சொல்ல ஏதோ ஆகி போனேனே, சொல்லேதோ இல்லாம சேர்ந்ததானே, வாய்க்காலு நான் ஒன்னால் வைக போல ஆனேனே. சிரிப்புல கொத்தோடவன புல கொண்டாது துளி துளி துளி. ஒண்ணும் இல்ல, போ. ஏய் நில்றி. முடியாது, போடா. அடியே முட்டைக்கண்ணி. பார்வதி அங்க என்ன சத்தம்? அங்க பாரு. ஐயோ மாமாவா? இவர் இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்காரு? மனோஜ் ஓடிடுறா, மாட்டணும், அவ்வளோதான். பா அர்ஜுன் வாப்பா. என்னடா மணி என்ன ஆகுது, இன்னும் ஆபீஸ் போகாம இருக்க? அம்மா கிளம்பிட்டேன், இதோ போகணும். உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் பேசலான்னு தான். சொல்லுப்பா. அப்பா அம்மா சொன்னாங்க நிலாவுக்கு பேபி ஷவர், அதாவது வளையக்காப்பு வைக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதை பற்றி என்னன்னு சொல்லலையே, எப்போ என்னன்னு கேட்கலான்னு தான். அதை பத்தி தாண்டா நானும் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்ப்பா. சம்பந்திகிட்டையும் பேசிட்டோம். அடுத்த வாரம் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். உனக்கு ஓகே தானே? என்ன அடுத்த வாரமா? ஆமாண்டா, அடுத்த வாரம் தான். அம்மா அதுக்குன்னு இவ்வளோ சீக்கிரமாவா? டேய் இதுவே லேட்டுடா. நாங்கள் 7ஆம் மாசத்திலே வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். உன்னால தான் சரி 9ஆம் மாசத்துல பண்ணலான்னு விட்டுட்டோம். என்னாலயா? ஆமாம், உன்னால தான். 7ஆம் மாசத்திலே அவளுக்கு நாங்கள் வளைகாப்பு வச்சிட்டோம்னா அவள் நேரம் அவங்க அம்மா வீட்டில் இருப்பா. நீ இருப்பியா? நீயும் உடனே கிளம்பி அங்கே போயிடுவ. அப்புறம் இங்கே வேலைலாம் என்ன ஆகிறது? அதனால தான். ஓ சரிங்கம்மா. அடுத்த வாரம்னா அத்தை மாமாலாம் எப்போ வருவாங்க? அடுத்த வாரம்னா அவங்களும் அடுத்த வாரம் தானடா வருவாங்க. அப்போது வளைகாப்பு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அவங்க அப்பா அம்மா நிலாவை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களா? ஆமாண்டா, அப்புறம் கூட்டிகிட்டு தானே போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு இல்லை 5 மாதம் கழிச்சு இவங்க வருவா. என்ன 3 மாதம் 5 மாதமா? அம்மா வளைகாப்பு முடிஞ்சதும் இங்கேயே இருக்கலாம்ல? டேய் அது எப்படிடா, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. பொண்ணுங்க அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போகணும். அதுவும் பிரசவம் அவங்க அம்மா வீட்டுக்கு தாண்டா போகணும். இப்படி ஒன்றும் இருக்கா? இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? என்னடா அர்ஜுன்? ஒன்றும் இல்லைம்மா. சரி அடுத்த வாரம் தானே. சரிம்மா நம்ம ஃபங்க்ஷனை கிராண்டாகவே பண்ணிடலாம். நீங்கள் அத்தை மாமா கிட்ட யார் யார்கிட்ட சொல்லணுமோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுங்க. சரிப்பா. அர்ஜுன் கவலைப்படாத, இதெல்லாம் அப்படிதான். சரிங்கப்பா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரிப்பா, நீ பார்த்து போயிட்டு வா. இப்படி யாருக்கும் தெரியாம என்ன தள்ளிட்டு வந்து இப்படி பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏய் என்னடி பேசுற? தள்ளிட்டு வந்தேன்னு சொல்ற? ஒரு குடும்ப பொண்ணு இப்படிலாம் பேசலாமா? என்ன குடும்ப பொண்ணா? ஆமா. சரி இப்ப எதுக்கு என்ன இங்க தள்ளிட்டு வந்தீங்க? திரும்பவும் பாரு. ஹரி எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எதுக்கு கூட்டிட்டு வருவாங்க? அதேதான் நானும் கேக்குறேன், எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சும்மாதான். என்ன சும்மாவா?
இந்த இடம் அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகாவே இருக்கு. ம். உன்னை ஒரு நாள் இங்கே கூட்டிட்டு வரணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அதான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன ரொம்ப நாள் ஆசையா? புரியலையே. என்ன புரியல? ஹலோ, எனக்கு தான் உங்களை பிடிச்சிருந்துச்சு. நீங்க என்கிட்ட நார்மலா தான் பேசிட்டு இருந்தீங்க. இப்பதான் ரீசெண்டா உங்களுக்கு என்ன பிடிச்சி நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்க. ஏய், அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை. எனக்கு உன்னை ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும். அது வெளில காமிச்சிக்க மாட்டேன். நீ சண்டை போட்டுட்டே இருப்பியா, அதனால நானும் சண்டை போட்டுட்டே இருப்பேன். அதுக்குன்னு உன்னை பிடிக்காமலாம் இல்லை. உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆ, இது எப்பல இருந்து? கரெக்டாக சொல்லணுன்னா உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கோவம் இருந்துச்சு தான். அதுக்கப்புறம் போக போக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ, அப்போ கரெக்டா சொல்லணும். எந்த ஸ்பார்க்ல என் மேல இந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு? அதுவா? நான் சொல்லுவேன், ஆனால் நீ கோவப்படக்கூடாது. கோவப்படுற அளவுக்கு அப்படி என்ன சொல்ல போறீங்க? நான் சொல்லுவேன், நீ அதுக்கப்புறம் பார்த்துக்கோ. ஆனால் சொல்லிட்டேன்டி, நான் சொல்கிறத கேட்டு நீ கோவப்படக்கூடாது, ஓகேவா? சரி, நான் கோவப்பட மாட்டேன், சொல்லுங்க. அதுவா, அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல, அன்னைக்கு அங்கே தானே ஸ்டே பண்ணியிருந்தீங்க. நாங்க அதிகமா வந்திருக்கேன், ஸ்டே பண்ணியிருக்கேன். நீங்க எப்போ சொல்றீங்க? அதான் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் நீ வீட்டுக்கு வந்தியே, அப்போ மழை அதிகமாக வந்ததால் நீ அங்கேயே ஸ்டே பண்ணிட்ட. ஞாபகம் இருக்கா? ஆ, ஆமா. அன்னைக்கு மழை ரொம்ப அதிகமா இருந்துச்சா, அதான் அத்தை எங்களை விடவே இல்லை. சும்மாவே நான் வீட்டுக்கு வந்தா அத்தை என்னை விட மாட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து மழை வந்துட்டு, அதான் அன்னைக்கு நைட்டு அங்கே தான் இருந்தோம். ஆ, அன்னைக்கு நைட்டு தான். அன்னைக்கு நைட்டா? அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு என் மேல உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வர? என்னென்னமோ நடந்துச்சு. புரியல. ஏய், வீட்டில் அன்னைக்கு கரண்ட் இல்லை, மழையும் அதிகமாக வந்துச்சு. நீ கூட ரூமில் தண்ணி இல்லைன்னு தண்ணி எடுக்க வெளில வந்தியே. ஆமா. அப்போ கூட நீ இருட்டில் இருக்கிறத பார்த்து நான் கூட பேயின்னு நினச்சி பயந்துட்டேனே. என்ன பயந்தீங்களா? கொஞ்சம் விட்டுருந்தா வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருப்பீங்க. அந்த அளவுக்கு கத்திட்டீங்க. என்ன பார்த்தா அப்போ உங்களுக்கு பேய் மாதிரியா இருந்துச்சு? அப்படி சொல்ல முடியாது, இருட்டில் பார்த்ததால கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருந்துச்சு. ஹலோ, இங்க பாரு, நீ கோவப்பட மாட்டேன்னு தானே சொன்ன. சரி, நான் கோவப்படலை, சொல்லுங்க. ம். அதுக்கப்புறம் நீ தண்ணி எடுத்துட்டு வந்த. ஹாலில் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு கரண்ட்டு போகி நீ ஸ்லிப் ஆகி என் மேலே விழுந்து எனக்கு அன்னைக்கு ஒன்று நச்சுன்னு கொடுத்தியே. ம், அப்புறம்? அப்புறம் என்ன, அன்னைக்கு கொடுத்த இச்சில் தான் நானே விழுந்துட்டேன். ஃப்ராடு, இதுலலாமா ஃபீலிங்ஸ் வரும்? வேற எதுலடி வரணும்? யார் யாருக்கோ எப்படி எப்படியோ ஃபீலிங்ஸ் வருது. நீ என்னை இச்சு கொடுத்து தானே கரெக்ட் பண்ண. யாரு? நான் உனக்கு இச்சு கொடுத்து கரெக்ட் பண்ணேன். ஆ, யாராவது ஸ்லிப் ஆகி மேலே விழுந்து இச்சு கொடுத்தா ஃப்ளாட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? ஆல்ரெடி உன்னை எனக்கு பிடிக்கும். லைட்டாக ஏதோ கொஞ்சம் இருந்துச்சு. நீ அப்படி பண்ணதும் அவ்வளோதான், மொத்தமாக விழுந்துட்டேன். போடா ஃப்ராடு. என்ன ஃப்ராடா? அப்போ இந்த ஃப்ராடு என்ன பண்ணுவான்னு காமிக்கிட்டுமா? ஏதாவது பண்ண இங்கேயும் உனக்கு கொன்றுவேன். பரவாயில்லடி, நீ தானே, கொன்னுக்கோ. ஆ, உனக்காக ஒரு தடவை செத்தாலாம், பரவாயில்ல. போடா ஃப்ராடு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொன்னா படத்தில் இருக்க டைலாக்கே அடிச்சு விடு. என்ன படத்தில் இருக்க டயலாகா? ஏய், இது நானா சொன்னதுடி. ஆமாம் ஆமாம், இவரா சொன்னது. போடா, இதெல்லாம் படத்தில் வர டைலாக்கு. படத்தில் வர டயலாகா? அட பாவீங்களா, இப்போதானடா சொன்னேன். அதுக்குள்ளே எவன்டா காப்பி அடிச்சு படத்தில் எழுதுனது? டே டேய், ஓவரா நடிக்காத என்ன? சரி விடுடி, மாமன் தானே. ஐயோடா, யார் யாருக்கு மாமன்? நான் உனக்கு மாமன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யார் சொன்னா? ஏய், நான் உனக்கு மாமன்டி. இன்னிலேருந்து நீ என்ன மாமன் தான் கூப்பிடணும். இந்த வாடா பாடான்லாம் கூப்பிடக்கூடாது, ஓகேவா? ஐயோ, அப்படிலாம் என்னாலலாம் கூப்பிட முடியாது. கூப்பிட மாட்டேன்? மாட்டேன். நிஜமா கூப்பிட மாட்டேன்? நிஜமா கூப்பிட மாட்டேன்டா ஃப்ராடு. அப்படியா? ஏய், என்ன பண்ற நீ? நான் ஒன்றும் பண்ணலையே. ஏய், உன் பார்வையே சரியில்லை. இப்படி ஆள் இல்லாத இடத்துக்கு என்ன தள்ளிட்டு வந்து என்னடா பண்ற? ஏய், நான் என்னடி பண்றேன்? நான் சும்மா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன சும்மா பார்த்துட்டு இருக்கியா உன்ன? ஏய், இங்க பாரு, இந்த கை ஓங்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? ஏதாவது பண்ணுனா உன்ன? ஏய்,
ஸ்டாப். இஃப் யூ ஸ்லாப் மீ ஐ வில் கிஸ் யூ. ஆ யூ ஸ்டில் ரிமெம்பர் ரைட்? டேஸ்ட் ஆஃப் மை லிப்ஸ். அடிங்க. ஏய் திரும்பவும் சொல்றேன்டி, இப்போ நீ மட்டும் என்னை அடிச்ச அப்புறம் நான் கிஸ் பண்ணிடுவேன். உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு என்னோட லிப்ஸோட டேஸ்ட்டு. ஸோ இஃப் யூ ஸ்டில் ரிமெம்பர் ரைட் டேஸ்ட் ஆஃப் மை லிப்ஸ் ஆர் ஷுட் வி கோ ஓவர் இட் அகைன்? ஓகே? நீ என்ன வேணா சொல்ற, இன்னைக்கு உன்னை அடிக்காம நான் விட மாட்டேன். இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்ட, சொல்ற விதத்துல சொன்னாதான் நீ கேட்ப. ஆ சரி சரி, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். அது நான் சொல்லும் போதே நீ கேட்டிருந்துருக்கணும். இப்போ என் கையில எதுவும் இல்லப்பா. ஆ வீட்டுக்கு போகலாமா? ம் நான் பேசாம நாளைக்கே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? இல்ல இல்ல, நாளைக்குன்னா கரெக்டா வராது. நாளைக்குன்னா எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கல்யாணம் பண்றது எவ்வளோ வேலை இருக்கு. பெரிய மண்டபம் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ணணும், அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், தாலி வாங்கணும், எவ்வளவோ இருக்குல்ல. நாளைக்கெல்லாம் முடியாது. அதனால கொஞ்ச நாள் போகட்டும். ஆனா மச்சான், நான் இப்போ ப்ரொஃபஸராக இருக்கேன். ஆனால் என்னதான் வீட்டில் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே வெல் செட்டில்னாலும் அவளுக்காக நான் சேர்த்து வைக்கணும்ல. நிறையா சம்பாதிக்கணும். எனக்கு தெரிஞ்சு காலேஜ் போயிட்டு ஏதாவது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலான் இருக்கேன், இல்லைன்னா வேற ஏதாச்சும் பண்ணலான் இருக்கேன். நீ என்ன சொல்கிற? டேய், நான் உன்கிட்ட தாண்டா பேசிகிட்டு இருக்கேன். நீ எதுவுமே கேட்காத மாதிரி இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னைய பார்த்துட்டு இருந்தா என்ன? உன்னதாண்டா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கேக்குது கேக்குது. என்ன மச்சான், என் லைஃப்பை பத்தி உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ இப்படி மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துருக்க. ரொம்ப மனசு ஹர்ட் ஆகுது மச்சான். ஏண்டா இப்பதான், அதுவும் இன்னைக்கு தான் ரெண்டு பேரும் சண்டை இல்லாமல் சமாதானமாகி நார்மலாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்குள்ளே நீ கல்யாண ரேஞ்ச் வரைக்கும் போயிட்ட மச்சான். இஸ் ட்ரூ லவ். ஷபா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. டேய், இப்பதாண்டா ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்டா. இன்னும் உங்க அண்ணனுக்கே குழந்தை பிறக்கலடா, அதுக்குள்ளே நீ. மச்சான் அதான் ஓகே சொல்லிட்டால, ஒழுங்கா நாளைக்கு காலையிலே ஊர் பக்கம் போய் சேர்ற வழியை பாரு, அங்க போய் வேலையை பாரு. என்ன மச்சான் அதுக்குள்ளே என்ன துரத்துற? இன்னும் ஒரு 2 நாள் உன் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா, யாரு நீ என்னைய என் கூட 2 நாள் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு வந்த? ஏண்டா, எங்கள் அப்பா எனக்கு ஏற்கனவே 2 டைம் காது குத்திட்டான்டா, இதில் திரும்பவும் நீ காது குத்தாத. என்ன மச்சான்? ஒரு மச்சான் வேணாடா சாமி, தயவு செஞ்சு காலையில் ஊர் பக்கம் போயிடு. உன்னால நான் 2 நாள் வீட்டை விட்டு வெளில வராமல் வீட்டுக்குள்ளே இருந்தேன். பத்தாததுக்கு என் அப்பா மூஞ்ச வேற பார்த்துட்டு இருந்தேன். செம்ம காண்டில் இருக்க மச்சான், போயிடு. போ மச்சான், என்னோட ஃபீலிங்ஸே உன்னால் புரிஞ்சுக்க முடியல. மாமா. டே ஜகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்க மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எங்க இங்க? அதுவாடா, என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். மச்சான், என்ன மாமா, ஃப்ரெண்டுக்கு மேரேஜா? ஆமாண்டா, என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், அதான் இங்கே வந்திருக்கேன். ஆமாம், நீ என்ன இந்த டைமில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்களா மாமா, நாங்கள் பானிபூரி சாப்பிட்லான்னு வந்தோம். சாப்பிட்டுட்டு வரும்போது தான் உங்களை பார்த்தேன், அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். என்னடா சிவா, ஒழுங்கா படிக்கிறியா? ஆ அதெல்லாம் நல்லாவே படிக்கிறேன் மாமா. இவருக்கு என்னாச்சு மாமா, எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்காரு? அவன் மூஞ்சே அப்படிதான், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. சரி, நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா? காஃபி? இல்லை மாமா, நாங்கள் இப்போ தான் பானிபூரி சாப்பிட்டு வந்தோம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம். பிரபாக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறியா?
அதெல்லாம் தினமும் பேசிட்டு தான் இருக்க மாமா. ஏண்டா நீ அங்கே வரலாம்ல? எங்களுக்கும் அங்கே வரணும்னு ஆசையாக இருக்கு மாமா. ஆனால் என்ன 12th எக்ஸாம், ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டடீஸ், அது இதுன்ட்டு நிறைய இருக்கு, எங்கேயும் நகர முடியல. அதான் நீங்கள் கவலைப்படாதீங்க, எக்ஸாம் முடிஞ்சதும் 1 மாதத்துக்கு அங்கே தான். சரிடா, எக்ஸாம் முடிஞ்சதும் வா, நம்ம ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணலாம். வா, நீயும் தான்டா, நீயும் அங்கே வந்துரு. 1 மந்த்துக்கு அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், சரியா? மாமா நீங்களாம் சொன்னாலும் சொல்லினாலும் கண்டிப்பாக நாங்கள் 2 பேர் வந்துடுவோம். ஆல்ரெடி பிரபாக்கா கல்யாணத்தப்பயே நாங்கள் வந்தப்பயே வந்துட்டு உடனே கிளம்பிட்டோன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படா எக்ஸாம் முடியும், எப்படா சென்னை கிளம்பி வரலான்னு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கவலையே படாதீங்க, எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். 1 மாதத்துக்கு அங்கே தான். சரிடா சரி, பார்த்து போங்க. தனியாக போயிடுவீங்களா, இல்லை நான் வந்து ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை மாமா, நாங்கள் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே போயிடுவோம். சரிடா, பார்த்து போங்க, நான் நாளைக்கு பார்க்குறேன். ஆ சரிங்க மாமா. டேய், ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க? அங்கே பாரு, சின்ன பசங்களாம் உன்னை கிண்டல் பண்ணிட்டு போறானுங்க. அதெல்லாம் பண்ணிட்டு போனா போகட்டும். இப்போ நீ எப்போ இடத்த காலி பண்ணுற? என்னடா உனக்கு தூக்கம் வருதா? சரி ஓகே, நீ வீட்டுக்கு கிளம்பு, நானும் கிளம்புறேன். நான் நாளைக்கு பார்க்கலாம். டேய், நான் அதை சொல்லலை, எப்போ இந்த ஊரை விட்டு கிளம்புறேன்னு கேட்டேன். அட போ மச்சான், எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு. சரி நீ பார்த்து போடா, நான் கிளம்புறேன். அங்கே என் முட்டைக்கண்ணி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பாய். அட பாவி, வாங்கி வச்ச டீயையும் குடிக்கல, எண்ணெயும் குடிக்க விடல. வந்ததுலேருந்து மொக்க போட்டுட்டு இருந்தான். அப்புறம் அவனுங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட மொக்க போட்டுட்டு இருந்தான். இவனா வந்தான், இவனா பேசினான். இப்போ எனக்கு தூக்கம் வருதுன்னு இவனா பேசிட்டு இப்போ இவனா கிளம்பி போயிட்டான். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏங்க, டயலாக் பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஊரில் 10-15 ஃப்ரெண்டெல்லாம் வச்சுருக்கவெல்லாம் சந்தோஷமாக இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, ஐயோ.